இப்போ இந்த தீநீர் தயாராயிடுச்சு. இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தீநீர் தயாராயிடுச்சு. இதை எப்படி செய்யறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 200 ml தண்ணீர் ஊற்றி சிறு செருப்படை இலைகள், சோம்பு, சீரகம், லவங்கம், நாட்டு சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து நல்லா சுண்ட காய்ச்சி வடிகட்டி எடுத்தால் இந்த தீநீர் தயார். நேயர்களே, இந்த தீநீர் சாப்பிடும்போது உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்தால் அந்த உடல் உஷ்ணம் குறையும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு காய்ச்சல் அதிகமாகி இல்லை காமால வந்தாலும் அந்த நாக்கு சொரசொரன்னு ஆகிடும். அந்த நாக்கு சொரசொரப்பை போக்குறதுக்கும் பயன்படுது. அதே மாதிரி நாவறட்சி அதிக தாகம் இருந்தால் கூட அந்த பாதிப்பை கூட போக்கக்கூடியது. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய உதிரச்சிக்கலை போக்குறதுக்கு முக்கியமாக பயன்படுது. ஒரு சில பெண்களுக்கு 2 மாதங்களுக்கு ஒரு முறை மாதவிடாய் வரும். அதே மாதிரி அதிக உதிரப்போக்கு இருக்கும். அந்த பாதிப்பை போக்குறதுக்கு இது பயன்படுது. சாதாரணமான காய்ச்சல், நாவறட்சி, நாக்கில் சொரசொரப்பு அந்த பாதிப்பு இருக்கிறவங்க இந்த தீநீரை காலையில் 50 மில்லி உணவிற்கு முன்பாக சாப்பிட வேணும். அதே மாதிரி மாலையில் உணவிற்கு முன்பாக ஒரு 50 மில்லி சாப்பிட்டால் போதுமானது. அந்த நாவறட்சி, சொரசொரப்பெல்லாம் போயிடும். பெண்களுக்கு மாதவிடாயின் பொழுது உதிரச்சிக்கல் அதிகமாக இருந்தாலும் சரி, அல்லது அந்த மாதவிடாய் வருவதில் ஏதாவது சிக்கல் இருந்தாலும் அந்த பெண்கள் மாதவிடாய் முடிந்த 3ஆம் நாள் காலையிலிருந்து தொடர்ந்து 7 நாட்கள் சாப்பிட வேண்டும். காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டும். காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 50 மில்லி அளவிற்கு தொடர்ந்து ஒரு வாரம் சாப்பிட்டாங்கன்னா அந்த கர்ப்பப்பையில் இருக்கிற பிரச்சனைலாம் சரியாயிடும். இதே மாதிரி ஒரு 3 மாதம் தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கட்டி, வீக்கம், ஃபெலோப்பியன் டியூபில் ஏதாவது கொழுப்பு அடைச்சிருந்தா கூட அந்த கொழுப்பெல்லாம் கரைஞ்சி வெளியேறிடும். முக்கியமாக கர்ப்பப்பையை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வதற்கு இந்த தீநீர் அதிக அளவில் பயன்படக்கூடியது. அதேமாதிரி கால் வீக்கம் நிறையா இருக்கும். அந்த கால் வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் இந்த தீநீரை பயன்படுத்தலாம். முட்டி வலி இருக்கிறவங்க கூட இந்த தீநீரை பயன்படுத்தலாம். ஏன்னா சித்தர் அந்த பாடலில் வாத குன்மத்தை தோற்றாத ஒரு நாளும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, வாதத்தை போக்கும், குன்மம்னா வயிறு, அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய உப்பு சத்தையும் வயிற்று உப்பு சத்தையும் போக்குற அளவுக்கு இது அதிக அளவில் பயன்படக்கூடியது. கால் வீக்கத்தை போக்குறதுக்கும் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பாதிப்பை போக்குறதுக்கும் பயன்படுத்தலாம். அதிக நாவறட்சி, நாக்கு சொரசொரப்பாக இருக்கிற பாதிப்பு, எல்லா பாதிப்பையும் போக்குறதுக்கு இந்த தீநீர் ஒன்றே போதுமானது. இந்த தீநீரை எல்லாரும் பயன்படுத்தலாம். எந்த விதமான பக்க விளைவுகளும் கிடையாது. இதே மாதிரி இந்த சிறு செருப்படை இலையை வச்சு வேறொரு மருந்து ஒன்று செய்ய போகிறோம். அந்த மருந்து என்ன மருந்து, எப்படி தயார் செய்வது என்பதை பற்றி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.